தெருவில் கிடந்தது தன் புருஷன்தானா என அவள் மனது அடித்து கொள்ள அவள் கண்கள் தூக்கத்தை உதறிவிட்டு அவள் தெருவில் பார்த்த காட்சியையே நினைவுபடுத்தியது. இத்தனை காலம் இல்லாத ஒரு தேடல் அவள் மனதில் ஊற்றெடுத்தது. சில மாதமே அவனுடன் வாழ்ந்தாலும் அவனுடைய இரத்தம்தான் எனக்கு துணையாக மகனாக இருக்கிறான் என்று அவள் மனது அவளை தொலைத்தெடுத்தது. இரவு பொழுதானதால் தனியே சென்று பார்ப்பதற்கு அச்சமாக இருந்தது. தூங்கும் தன் மகனை துணைக்கு வரச் சொன்னால் அவனிடம் என்ன சொல்லி சமாளிப்பது? அந்த தெருவில் விழுந்து கிடந்தவன் தான் அவன் அப்பன்னு அவன்கிட்ட எப்படி சொல்றது? நான் என் கதையை சொல்லும்போது அவனுக்கு 10 வயசு, இப்போ 15 வயசு ஆகுது. விவரம் தெரிஞ்ச வயசாச்சே, என்னன்னு சொல்றது? அப்பன்னு மதிப்பானா? ஏத்துக்கவே மாட்டானே என பல கேள்விகள் அவள் மனதை தொற்றிக் கொண்டது. சரி, எப்படியும் சொல்லித்தானே ஆகணும் என்று யோசித்த பொண்ணுத்தாய் தன் மகனை இதுவரை பெயர் சொல்லி அழைக்காதவள் அன்று இரவு பயத்துடன் கார்த்தி கார்த்தி என்று எழுப்பினாள். அவன் முணங்கிவிட்டு திரும்பி படுத்து கொண்டான். ஐயோ, எழுந்திருக்கவே மாற்றானே என பதட்டப்பட்டாள். பதட்டத்தில் அவள் கைகள் தானாக சொடுக்கெடுத்தது. 10 விரல்களிலும் சொடுக்கெடுத்ததினால் அவள் கை மகனை எழுப்ப தயாரானது. தம்பி கார்த்தி, தங்கக்கட்டி, எந்திரிமா என எழுப்பினாள். அவன் என்னம்மா, ஏமா எழுப்புற என்று அரை தூக்கத்தோடு கேட்டான். ஒரு இடத்துக்கு போகணும்பா. என்னது, ஒரு இடத்துக்கு போகணுமா? போமாங்கிட்டு, காலையில் போகலாம் என போர்த்தி கொண்டு தூங்க ஆரம்பித்தான். சரி, அப்போ அம்மா மட்டும் தனியாக அந்த இடத்துக்கு போகட்டுமா என இழுத்தாள். உடனே போர்வையை விலக்கிவிட்டு முழித்து பார்த்தவன், இந்த ராத்திரியில் போய் பார்க்குற அளவுக்கு அப்படி என்னம்மா அவசரம் என்று குழப்பத்தோடு கேட்டான். அவள் யோசித்தாள். சொல்லுமா என மகன் திரும்ப திரும்ப கேட்டதும், அம்மா சொல்லுவேன், ஆனால் நீ கோச்சிக்க கூடாது என சொன்னதும், என்னம்மா சொல்ல போற என்று கேட்டான். பொண்ணுத்தாய் தன் மகனை பார்த்து, நம்ம சாயந்தரம் வரும்போது தெருவில் ஒரு ஆள் விழுந்து கிடந்தார்ல, ஆமாம், இப்போ அதுக்கு என்ன என்று கோபப்பட்டான். அந்த ஆள் உன் அப்பாவா இருப்பாரோன்னு சந்தேகமாக இருக்குடா. என்னது, ஏன் அப்பாவா? ஆமாடா, இது வரைக்கும் அப்பாவை பற்றி சொன்னதே இல்லை. அது ஒரு கோபத்தில் சொல்லலடா என்று இழுத்தாள். கோபமா? ஆமாம், என்ன கோபம் என்று கேட்டான். நீ 5வது படிக்கும்போது ஒரு கதை சொன்னேல்ல, நீ கூட இது யார் கதைமான்னு கேட்டியே. ஆமாம், அது அம்மாவோட கதை தான்டா என அழுதாள். என்னது, உன் கதையா என்று அதிர்ச்சி அடைந்தான். என்னம்மா சொல்ற? உன்னை தேடி வராத ஆள நீ ஏன் தேடி போக நினைக்கிற என்று கோவப்பட்டான். தெருவிலே கிடக்கட்டும் என்று போர்த்தி கொண்டு படுக்க போனான். தம்பி வாப்பா போய் பார்த்துட்டு வருவோம் என கெஞ்சினாள். அவள் மகன் முறைத்தான். வாடா தம்பி, அந்த ஆளு ரத்தம் தாண்டா உடம்புல ஓடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் வெளியே போன்னு அடிச்செல்லாம் என்னைய துரத்தலை. நானாத்தான் ரோசப்பட்டு வீட்டை விட்டு வந்தேன். என் மேலேயும் தப்பு இருக்குடா. வாராசா, போய் பார்த்துட்டு வருவோம் என அவள் கைகள் தன் மகனின் காலை தொட்டது. அம்மா, என்னம்மா பண்ற என கையை தட்டி விட்டான். நீதான் அம்மா சொல்றத கேட்கவே மாற்றியே என பாவனை செய்தாள். சரி வா போவோம் என அம்மாவை அழைத்து கொண்டு பௌர்ணமி வெளிச்சத்தில் நடந்தான். அவர்கள் கிராமத்தில் இருந்து அந்த இடத்திற்கு செல்ல குறைந்தது 30 நிமிடமாவது ஆகும். ஊரே அடங்கி இருந்த அந்த இரவில் பொண்ணுத்தாயும் அவள் மகனும் வானில் இருந்து விழுந்த 2 வெள்ளிகள் போல் நடந்து சென்றார்கள். தன் புருஷன் விழுந்து கிடக்கும் இடம் நெருங்க நெருங்க, அந்த ஆள் இன்னும் அங்கதான் இருப்பானா? போதையில் வேற எங்கேயாச்சும் போயிருப்பானா என அவள் மனதில் கேள்விகள் வந்து சென்றது. அந்த இடத்திற்கு வந்து பார்த்தபோது அதே இடத்தில் கிடந்தான். அருகில் ஒரு நாயும் படுத்து கிடந்தது. எச்சி என அந்த நாயை விரட்டிவிட்டு அவனை தொடாமல் அவன் கையில் தழும்பு இருக்கிறதா என ஒரு முறை சரிபார்த்து முகத்தையும் பார்த்துவிட்டு, உன் அப்பா தாண்டா என்று சொன்னதும், சரிம்மா, அந்த ஆளை எழுப்புமா என்று கடிந்து கொண்டான். பொண்ணுத்தாய் அவள் புருஷனை தொட்டு எழுப்புவதற்கு கொஞ்சம் தயங்கினாள். பிறகு அதே தயக்கத்தோடு, யோ யோ எந்திரியா எந்திரி என எழுப்பினாள். அவன் கண்ணை திறந்து பார்த்தான். பல வருடங்களுக்கு பிறகு பொண்ணுத்தாயை பார்த்தாலும் வெளிச்சத்தில் அவள் முகம் அழகாய் ஜொலித்தது. அந்த நிமிடம் நான் தூக்கி எறிந்த செல்வம் மீண்டும் என்னை தேடி வந்திருப்பதாய் படபடத்து தள்ளாடி எழுந்து உட்கார்ந்தான். போதையில் சிவந்த அவன் கண்கள் தன் மனைவியின் முகம் பார்த்து கண்ணீராய் பொங்கியது. அவள் பக்கத்தில் யாரோ இருப்பது அவனுடைய அரைகுறை பார்வையில் தெரிந்தது.
வேகமாக புழுதி ஒட்டிய கைகளால் கண்ணை துடைத்து கொண்டு தன் மகனை பார்த்து கையை நீட்டி இது என பொண்ணு தாயை பார்த்து கேட்டான். ஓம் புள்ளதாயா என்று சொன்ன மறுநொடி உள்ளாடை தெரியும்படி விலகி இருந்த தன் லுங்கியை சரி செய்தான். போதையில் ஞானம் பெற்றவனாய் தன் மனைவியின் காலை தொட்டு அழ ஆரம்பித்தான். நீ வீட்டை விட்டு போனதுமே நானும் வந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன். என்னைய பெத்தவ என் மனசுல நஞ்ச விதைச்சிட்டா. ஆம்பளைன்ற திமிர்ல நான் உன்னை உதறி விட்டுட்டேன். என்னைய மன்னிச்சிரு என்று வருத்தப்பட்டான். தன் மகனை பார்த்து உனக்கு ஒரு அப்பனா நான் எதுவுமே பண்ணல ராசா. இப்பத்தான் முறையா உன்னைய பார்க்குறேன். உன்னைய நல்லா வளர்த்துருக்கா. எங்கேயாவது நான் செத்து கிடந்தா அநாத பணமாக விடாம தூக்கி கொல்லி போட்டுறியா? அது போதும். உன் அம்மாவை நல்லா பார்த்துக்க. அவள் வாழ்க்கையை நானும் என்னைய பெத்தவளும் தான் கெடுத்துட்டோம் என்று சொல்லியபடியே தள்ளாடி எழுந்து அவர்களை விட்டு நடக்க ஆரம்பித்தான். இதன் 4ஆம் பாகம் தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.